Hi, trading fam. Welcome to Vartagam Paisa channel. Now, unga Kajit Prayer. Thank you so much for 6.63K subscribers for the trust and support. So last week, Monday to Friday, என்னெல்லாம் opportunities indexesல கிடைச்சிருந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாவே லாஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வாரம் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்மளோட வீடியோஸை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் பாருங்க, பிளேலிஸ்ட்ல நான் தனியாவே கொடுத்துருக்கிறேன். அண்ட் தென் ஸ்டார்ட் வாட்சிங் அவர் ரியல் ட்ரேட் எபிசோட் ஃப்ரம் ஒன் so that you will get a better clarity about multi-time frame analysis. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வா. நிப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. சோ இந்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ 1 hour சார்ட்ல சிபிஆர் ஓட லொகேஷன் தான் நம்ம செக் பண்ண போறோம். சோ போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், அகைன் இந்த வாரமும் நமக்கு வந்து நேரோ சிபிஆர் தான் இருக்கு. சோ மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரெண்டிங் இல்லைன்னா ஒரு வாலடைல் மார்க்கெட் தான் இருக்க போகுது. இது என்ன டைரக்ஷன் அப்படின்றத ஓப்பனிங் வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்றதான் விஷயம். So in the varam first CPR oda location paathalam. First thing, this week we got a narrow CPR, which means all three lines are very close to each other. So the narrow CPR paathachu. And second on the distance check பண்ணுவோம். அந்த distance உமே ரெண்டு distance நம்ம usually check பண்ணுவோம். ஒன்னு வந்து CPR to R1 previous week high. அந்த distance check பண்ணுவோம். And second இந்த R1 previous week high குள்ள நடுவுல இருக்கிற distance இது ரெண்டும் செக் பண்ணுவோம். So R1 previous week high குள்ள distance வந்து narrow-ஆ இருக்கு. And CPR to R1, CPR to S1 ஓட distance medium-ஆ இருக்கு. So distance எல்லாமே normal to medium அப்படின்றனால higher probability is there for a trending market. Okay, which means volatile market இருக்கலாம். அதாவது ட்ரெண்டிங் ஆர் வாலடைல் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து நார்மல் டு மீடியம், அதாவது நேரோ டு மீடியமா இருக்கு அப்படின்னா நமக்கு ஈஸியா இந்த R1 ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல்ஸோ இல்ல S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல்ஸோ இட் கேன் பி ஈஸிலி டேக்கன் அவுட். அதே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறச்சு அவ்வளவு சீக்கிரம் அதை தாண்டி வர முடியாது. அதனாலதான் இந்த லெவல்ஸ் நார்மலா இருந்தா ஹையர் ப்ராபபிலிட்டி இஸ் தேர் டு கெட் அ நேரோ ட்ரெண்டிங் மார்க்கெட் அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணும்போது. ஓகே, அண்ட் தேர்ட் வந்துட்டு அது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்றது பார்ப்போம். அண்ட் இந்த வாரம் வி காட் அ டிசெண்டிங் சிபிஆர். ஸோ அகெயின் டிசெண்டிங் சிபிஆர் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டை நமக்கு இன்டிமேட் பண்ணதுன்னா பேரிஷ் தான். ஸோ அகெயின் போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் நேரோ சிபிஆர், டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு அண்ட் நமக்கு வந்து டிசெண்டிங் சிபிஆரா இருக்கு. ஸோ ஐதர் ஒரு ட்ரெண்டிங் இல்ல வாலடைல் மார்க்கெட் இருக்கலாம் அண்ட் தட் கேன் பி ஆன் தி பேட் சைட் அப்படின்றதுதான் சிபிஆர் நமக்கு இன்டிமேட் பண்ண விஷயங்கள். And today the market opened below weekly CPR. ஏன்னா இன்னைக்கான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வச்சுதான் இந்த வாரம் என்ன ட்ரெண்ட் எதிர்பார்க்கலான்றத நம்ம ரீகன்ஃபார்ம் பண்றோம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் சிபிஆர் லொகேஷன் we already analyzed how the market may be அப்படின்றது. ஸோ ஒரு சின்ன ரீகன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பனிங் வந்துதான், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். அப்ப இந்த வாரம் எனக்கு சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. பட் இந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோவை தாண்டி வரவே இல்லை. அங்க இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் க்ளோசிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் க்ளோஸ்ட் அபவ் வீக்லி சிபிஆர். சோ எனக்கு ட்ரெண்ட் வந்துட்டு ஓப்பனிங்ல பேர் சைட் இருந்தாலும் இன்னைக்கான டே லோவை அது கீழே உடைக்கவே இல்லை. இன்ஸ்டர் அங்க இருந்து மேல ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆயிட்டு இட் டச்ட் சிபிஆர், வீக்லி சிபிஆர் அண்ட் லாஸ்ட்ல அது பிரேக்கும் பண்ணிடுச்சு. சோ நம்ம யூஸ்வலாவே சொல்லியிருக்கோம் S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்டிவ் ஜோன் ஹர்டில்ஸ் அப்படின்றது. அப்போ இன்னைக்கு எனக்கு நடுவுல ஓப்பன் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் சிபிஆருக்கும் S1க்கும் நடுவுல ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் எக்ஸாக்டா அந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோ கிட்ட ரீச் ஆகும் போது இட் ஸ்டார்டட் ரிவர்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த S1 சப்போர்ட் ஆக்ட் ஆனா வீக்லி சிபிஆர் வரைக்கும் போகும்ன்றது தெரியும். இப்போ வீக்லி சிபிஆர் வரைக்கும் இன்னைக்கே ரீச் ஆயிடுச்சு அண்ட் ஈவன் இட் க்ளோஸ்ட் அபவ் வீக்லி சிபிஆர். ஸோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் அப்கமிங் டேஸ் ஆஃப் த வீக்? இந்த வீக்லி சிபிஆர் அடுத்தடுத்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா definitely it will try to move towards R1 previous week high.
இல்ல எனக்கு சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆகல, சிபிஆருக்கு கீழே வந்துச்சுன்னா அகேன் இட் வில் டச் த லோ, ஸ்விங் லோ, S1 ப்ரீவியஸ் வீக் லோ எல்லாத்தையும் வந்து டச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி சஸ்டைன் ஆகுது அப்படின்றத பொறுத்துதான் யூ கேன் ரீகன்ஃபார்ம் த ட்ரெண்ட். நாளைக்கு சிபிஆர் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் புஷ் த பிரைஸ் டுவர்ட்ஸ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை. சிபிஆருக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் கம் டு ஸ்விங் லோ. இதுல இந்த R1 லெவலோ இல்ல S1 லெவலோ ஏதோ ஒரு லெவல் பிரேக் ஆகுது அப்படின்னா அகெயின் யூ கேன் எக்ஸ்பெக்ட் a ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆன் தட் பர்டிகுலர் டைரக்ஷன். Okay, so currently என்ன trend is, since candles closed above weekly CPR, the trend is considered to be bullish. இப்போ ஒரு temporary bullish modeல இருக்கு. And இந்த bullish mode continue ஆகணும்னா CPR support act ஆகணும், step number 1. And step number 2 R1 break ஆகணும். அப்பதான் ஒரு aggression நடக்கும். So இதுதான் next வீக்குக்கான எக்ஸ்பெக்டேஷன். சரி, ஓகே, விச் மீன்ஸ் இந்த வீக்குக்கான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ ஓவரால் ட்ரெண்ட் விச் மீன்ஸ் லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு மந்த்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் வச்சு சர்வைவ் ஆகவே இல்லை. அகெயின் இன்னைக்கு மார்க்கெட் மேல போனதுக்கான ரீசன் என்ன? நம்மளோட பாட்டம் சென்ட்ரல் பிவோட். அகெயின் இட் பியூட்டிஃபுல்லி டுக் சப்போர்ட் அண்ட் அகெயின் இட் இஸ் லைக் மூவிங் அப். இப்ப நெக்ஸ்ட் ஹர்டல் என்ன தெரியுமா? இந்த டாப் சென்ட்ரல் பிவோட் தான். இந்த டாப் சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி டெய்லி சார்ட்ல க்ளோஸ் வச்சிச்சுன்னா த மார்க்கெட் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு த புல் மோடுன்னு அர்த்தம். அப்போ நம்ம 1 ஹவர்லயும் அக்ரெசிவான புல் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளியர்? சோ சிபிஆர் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க in upcoming days. ஃபர்ஸ்ட் it will reach CPR to 50% level. இத பிரேக் பண்ணி டெய்லி சார்ட்ல க்ளோஸ் வைக்கணும். நோட் த பாயிண்ட், பிகாஸ் இந்த லெவல் நான் டெய்லி சார்ட் பொறுத்து மார்க் பண்ணிருக்கேன். இது எதுக்குன்னா இது ஒரு ஹிண்ட். இப்போ சிபிஆருக்கு மேல வருதுன்னா கண்டிப்பா 50% வரும். அந்த 50% 1 ஹவர்ல பிரேக் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ட்ரை R1 ப்ரீவியஸ் வீக் ஹை. அதுல டவுட் வேண்டாம். பட் எனக்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து கிளியரா புல்லிஷா வரணும், அக்ரெசிவா புல்லிஷா வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லெவலை தாண்டி டெய்லியில க்ளோஸ் வைக்கணும். டெய்லியில இந்த ப்ளூ லைனை தாண்டி க்ளோஸ் வச்சிச்சுன்னா இந்த R1 ப்ரீவியஸ் வீக் ஹைய உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸிலி இட் வில் பி broken and the market will fight on the bull side. ஓகே, சோ இதுதான் நெக்ஸ்ட் ஹர்டலா இருக்க போகுது. அண்ட் அகெயின் அப்சைட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தா இட் ரிமைன்ஸ் த சேம் ஆஸ் ஐ கிவன் ஆல்ரெடி. இந்த 25,000 லெவல் கிட்ட ஒரு ஹர்டல் இருக்கு அண்ட் 26,300 கிட்ட ஒரு ஹர்டல் இருக்கு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் தான். So the beauty is until and unless the candles are sustaining above monthly CPR or இந்த CPR குள்ளவே இருக்கிற வரைக்கும் புல்ஸ் வந்துட்டு எப்ப வேணாலும் ஆக்டிவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு சர்வைவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டவுன் சைட் ட்ரெண்ட் அக்ரெசிவா போகும். இட் வில் ஹிட் திஸ் லெவல். இல்ல இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னா தென் புல்ஸ் வில் சர்வைவ். எப்ப புல்ஸ் ஆக்டிவ் ஆவாங்க? நமக்கு டெய்லி சார்ட்ல டாப் சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறச்ச புல்ஸ் வில் பி ஆக்டிவ். இட் வில் ரீச் த நெக்ஸ்ட் லெவல். அப்போ கீ லெவல்ஸே இதுதான். இதை மாத்திரம் நீங்க உங்க சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க, சஃபிஷியன்ட். ஸோ கரண்ட்லி வாட் இஸ் த ட்ரெண்ட்? லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ புல்லிஷ் அண்ட் 1 ஹவர் ட்ரெண்ட் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால டெம்பரவரி புல்லிஷ்னஸ். ஸோ இந்த புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆக போதா, அக்ரெசிவ் மோடுக்கு போதா, இல்ல அகெயின் பேக் சைடு வரப்போதான்றது அப்கமிங் டேஸோட பிஹேவியர் வச்சுதான் இருக்கு. ஸோ நாளைக்கே எனக்கு வீக்லி சிபிஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே வருதுன்னா டெஃபினெட்லி இட் வில் இட் டே லோ, ஸ்விங் லோ. இல்ல அது எனக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு நான் சொன்னதுதான் கண்டிஷன்ஸ். ஹோப் நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் கிளியரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் வாட் அபவுட் பேங்க் நிஃப்டி? அதே கதை தான் பேங்க் நிஃப்டிலையும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பேங்க் நிஃப்டில இந்த வாரம் நமக்கு மீடியம் சிபிஆர். It is neither a narrow CPR nor a wide CPR. It's a medium CPR. And what about the distance? Distance வந்துட்டு CPR to R1 distance
நமக்கு வந்து நார்மலா இருக்கு. அண்ட் R1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸும் நார்மலா இருக்கு. Since all the distance are normal, it is easy for the candles to carry the price. அது அப் சைடா இருந்தாலும் சரி, டவுன் சைடா இருந்தாலும் சரி, ஈஸியா பிரைஸ் வந்து மூவ் ஆக முடியும். அண்ட் இந்த வாரம் நமக்கு அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஆர் வந்து டிசெண்டிங் சிபிஆர். ஸோ ஒரு மீடியமான சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. டிசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டெம்பரவரி பேரிஷ் மோட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். அதுவே எனக்கு S1 எல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா அக்ரெசிவான பேர் மோட் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது பிஃபோர் கேண்டில் ஓப்பனிங் சிபிஆரோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுக்கலாம். சரி, இன்னைக்கு மார்னிங் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸாக்டா சிபிஆர்க்கு கீழே ஓப்பன் ஆகுது. பட் S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே வரவே இல்லை. Instead, what happened today? Bank Nifty S1 previous week low acted as a very good support. Now it is reversing. சரி, இது ரிவர்ஸ் ஆனா நீங்க சிபிஆர் வரைக்கும் போகும்னு சொன்னீங்க, ஏன் சிபிஆர் வரைக்கும் போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா என்னோட லாஸ்ட் வீடியோ, நான் ஃப்ரைடே போட்ட வீடியோ அகேன் ஒரு கிளான்ஸ் பாருங்க. அதுலயும் நான் சொல்லியிருப்பேன், எப்போலாம் ஒரு நல்ல சப்போர்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுதோ நெக்ஸ்ட் சிபிஆர் வரைக்கும் போகணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் 5 மினிட்ஸ்ல செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சோ இங்க இருந்து மூவ் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. ஸோ கரண்ட்லி பேங்க் நிஃப்டில என்ன ட்ரெண்ட்? பேரிஷ் தான். Because still we have not got a candle close above weekly CPR. And if tomorrow or day after tomorrow, if we get a candle close above weekly CPR, definitely the trend would change to bull side, temporary bullishness. But currently, 1 hour oda trend Bank Nifty la temporary bearishness. And if candle opens somewhere around here tomorrow, then it will try to move towards CPR only. Okay, so if it is coming down, then maximum it can come down till S1. Either of the level should be broken. ஐதர் எனக்கு வீக்லி சிபிஆர் மேல உடைக்கணும், இல்லையா S1 கீழே உடைக்கணும். ஏதோ ஒன்னு உடைக்கும் போதுதான் அட்லீஸ்ட் பேக் சைட் ட்ரெண்ட் அக்ரெசிவா மாறும், இல்லைன்னா புல் சைடு ரிவர்ஸ் ஆகும். பட் the 1 hour trend is temporarily bearish in Bank Nifty. And what about daily chart? See, in daily chart, Bank Niftyல மந்த்லி சிபிஆரை உடைச்சிருச்சு. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், மந்த்லி சிபிஆரை உடைச்சிருச்சுன்னா அது சர்வைவ் ஆகுதான்னு பார்ப்போம். அகேன் இன்னைக்கு மந்த்லி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு, பட் இட் டர்ன்ட் அப் இன்டு a green candle. In upcoming days, இப்போ இந்த பாட்டம் சென்ட்ரல் பிவட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது பேங்க் நிஃப்டில. அண்ட் மந்த்லி சிபிஆர் கீழேயே சர்வைவ் ஆகுதுன்னா ட்ரெண்ட் பேரிஷ் தான். இல்ல இத மேல பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேக்சிமம் இந்த லெவல் வரைக்கும் சுத்திட்டு இருக்கும் பேங்க் நிஃப்டி. இதையும் உடைக்கும் போதுதான் ஒரு அக்ரெஷன் வரும். சோ அப்படியே நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு 1 ஹவர்ல பாக்குறேன் அப்படிங்கும் போது இன்னும் கிளியரா இருக்கும். அப்போ இது இவ்வளவு தூரம் வந்துச்சு, நாளைக்கு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சிபிஆர் இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கும். இந்த 2 லெவல்ஸ தாண்டிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு டைரக்ஷன் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ரியலி டஃப் ஃபார் அஸ் டு டேக் ட்ரேட்ஸ், டு டிசைட் த ட்ரேட்ஸ். அதுல ஏதோ ஒரு லெவல் பிரேக் ஆகுறச்சு இட் இஸ் ஈஸி. சோ இப்போதைக்கு எனக்கு டெய்லி சார்ட்ல பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாலும் லாங் டேர்ம் ட்ரெண்டும் நான் பேரிஷ் தான் சொல்லுவேன். பிகாஸ் மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் கேண்டில்ஸ் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்டும் என்னது? பேரிஷ் தான். So I can say the long term trend in Bank Nifty bullish only when the candle closes above top central pivot. Until then, bearish தான். So daily la long term trend bearish and 1 hour trend bearish, temporarily bearish. அக்ரெசிவா இருக்கா இல்லையான்றது S1 பிரேக் அவுட் தான் தெரியும். ஸோ டெய்லியில அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். அப்சைட் லெவல்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். சேம் 60,000ல ஒன்னு அண்ட் 57,800 ஒன்னு. மற்றபடி இந்த லெவல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இஃப் கேண்டில்ஸ் ஆர் ஸ்டேயிங் இன்சைட் தீஸ் டூ ப்ளூ லைன்ஸ், யூ நோ த மார்க்கெட் வில் பி சாப்பி. தாண்டி வரும்போது இட்ஸ் ஈஸி. அகைன் ஒரு விஷயம் நான் என்ன ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வாரம் நிஃப்டில ட்ரெண்ட் கிளியரா வந்து டெம்பரவரி புல்லிஷ்னஸ் இருக்கு, லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷன் இருக்கு. பேங்க் நிஃப்டில டெம்பரவரி பேரிஷ்னஸ் இருக்கு 1 ஹவர்ல, லாங் டேர்ம் ட்ரெண்ட் பேரிஷ் ஆகுது. When the two important indices, two major indices are traveling in exact opposite direction, something fishy is happening in the market.
So either of the index can drag any other. So be careful in deciding your entries. Anytime Nifty can drag Bank Nifty or Bank Nifty can drag Nifty. So ரெண்டு இண்டெக்ஸும் நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 daysல முடிவு பண்ணி ஒரு சேம் டைரக்ஷனுக்கு வருவாங்க. வந்துட்டாங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டேக் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ். அன்டில் தென் நமக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட் செட்டப்ஸே இருந்தாலும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். எனி டைம் வி மே கெட் அ ஸ்டாப் லாஸ். அதனால ரெண்டுத்துலயுமே ஒரு கிளியர் கட் டைரக்ஷன், ஐதர் நிப்டியும் பேரிஷ் மோடுக்கு வரணும், இல்லைன்னா பேங்க் நிப்டி புல் மோடுக்கு வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் போது உங்களுக்கு ட்ரேட் செட்டப் கிளியரா இருக்கும். இன்ட்ராடே உங்களுக்கு பர்ஃபெக்டா ஈஸியா வந்து ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செட்டப் வந்து கிடைக்கும். அன்டில் தென் யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் இனிஷியேட்டிங் யுவர் ட்ரேட்ஸ். அப்போ நம்ம சொன்ன இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வாங்க. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் வரும்போது அட்லீஸ்ட் யூ கேன் ட்ரேட் பெட்டர், கான்பிடென்டா நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அகெயின் யூ கைஸ் நெவர் திங்க் லைக் ஓகே நான் வந்து அப்ப நிப்டில ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னா பேங்க் நிப்டியும் பார்க்கணுமா, இல்ல பேங்க் நிப்டில ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் நிப்டியை பார்க்கணுமா? இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் லைக் தட். பிகாஸ் போத் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஒரு இண்டிபெண்டன்ட் இண்டைசஸ். அவங்க ஒருத்தவங்கள பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும்ன்ற நீட் கிடையாது. நான் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன்னா, ஜஸ்ட் குயிக்லி செக் இது ரெண்டு இண்டெக்ஸும் சேம் டைரக்ஷன்ல போகுதா இல்லையான்றது. அப்படி சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா ஃபைன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரெண்டு இண்டெக்ஸுமே சிபிஆர் மேல போகுதுன்னா ஃபைன், இல்ல சிபிஆர் கீழே இருக்குதுன்னா ஃபைன். ஸோ ட்ரெண்ட் வந்துட்டு ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுதுன்னா ஃபைன். ஸோ நீங்க நிப்டில ட்ரேட் எடுக்க போகும்போது ஓகே நிப்டில R1 கிட்ட இருக்குது, ஸோ பேங்க் நிப்டில ஆனா மேல போகுது, ஸோ நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன், அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பேங்க் நிப்டில எடுக்கும் போது நிப்டி கிட்ட R1 இருக்கு, ஸோ நான் வந்து இதை அவாய்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணப்போம். அந்தந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட ட்ரேட் செட்டப்ஸ் வச்சுட்டு அந்த சார்ட் வச்சுட்டு நீங்க இண்டிபெண்டா தாராளமா கான்பிடென்டா ட்ரேட் எடுக்கலாம். பட் த ஒன்லி திங், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போதான்றத மட்டும் பிக்சர் பண்ணிக்கோங்க. இப்போ போன வாரம் வந்து பேங்க் நிப்டி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு, நிப்டியும் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு. ஸோ ரெண்டுத்துலயுமே ட்ரெண்ட் பேரிஷ். ஸோ வெரி கிளியர் டைரக்ஷன். அப்போ நிப்டில செட்டப் ஆயிடுச்சு நிப்டில ட்ரேட் பண்ணுங்க, பேங்க் நிப்டில செட்டப் ஆயிடுச்சு பேங்க் நிப்டில ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியா இருந்தது நமக்கு ட்ரேட்ஸ். ஸோ அதுவே நமக்கு வேற வேற டைரக்ஷன்ல இருக்கும் போது சம்திங்ஸ் கரெக்டான என்ட்ரிஸ் எடுத்தா கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ ரைட் செட்டப் வரும்போது ஹை கன்வெக்ஷனல் ட்ரேட்ஸா இருக்கிற do some scalping and exit if the direction is different in both the indices. இல்ல ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஈஸியா நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. So this is the reminder I want to give you guys. Okay, so this is all about today's video. Mostly Nifty and Bank Nifty ஓட complete analysis, levels, hurdles எல்லாமே நம்ம discuss பண்ணியாச்சு. And இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. And many of you have asked about stackage indicator and trend checker. So don't worry, since we are receiving so many messages, it may take some time. Maybe நீங்க மெசேஜ் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டேக்குள்ள உங்களுக்கு அகைன் ரிவர்ட் பேக் பண்ணிடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு லிங்க்ஸ் அண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் mostly we will reply instantly. If not, please bear with us. Okay, fine. Hope this video is useful for you, and if so, please do share it with your trading community and friends. And we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.